இன்னைக்கு எங்களோட எந்த டீம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கனவே சாங் பாடலோட டீம் தான் நிற்கிறாங்க. சீரியஸ் சாப்டர் மட்டும் இருந்துச்சு பிச்சி வெயில்ல. பொங்கலா சீனே ஒரு சொல்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் அதை சுற்றி போலீஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணுறாங்க. அவள் உடனே சொன்னா என்னடா பாட்டே இப்படி கோட்டை வருமா தங்கடைப்பியாண்டு நினைச்சா ஒன்று நினைச்சா போதுமே அழகழகாய் அடி நெஞ்சம் பூக்குமே. அதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் மெயின் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம மேக்கப் லைட்ஸ் மேன் எல்லாரும் யாருமே இல்லாமல் ஒரு படம் வராது, ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றும் வராது. உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சியினூடாக நினைஞ்சு கொள்வதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி எங்களோட எந்த டீம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கனவே சாங் பாடலோட டீம் தான் நிற்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ கொழும்புலேருந்து மெனக்கட்டு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்க. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஸோ அந்த பாடலோட டைரக்டர் ஹீரோயின்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த பாடல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். ஸோ பாடலில் நான் வந்து போஸ்டரை வந்து பார்த்த உடனே போஸ்டரில் வந்து ஒரு கேர்ளை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஹீரோவை வந்து ஒயிட்டாகவும் காட்டியிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்றத சொல்லலாமே? இந்த போஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா இது ஸ்டோரி அப்படி தான். இப்போ ஸ்டோரியை நாங்கள் ஒரு போஸ்டர் மூலமாக கொஞ்சம் சொல்லுவோம். இதாக தான் கொஞ்சம் வித்தியாசம் செய்வோம். ஓகே, அதுக்கு பின்னால் ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இருக்கா? சாங்கில் தெரியும். சாங் ரிலீஸ் பண்ணால் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் பெரும்பாலான இந்த சாங்ஸ்கள் வரைக்கே அவங்களோட அந்த போஸ்டர்லேயே நிறைய விஷயங்கள், அதாவது மெயினான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரியே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ஸுடைய அவங்களோட பேஜாக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே பார்க்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. கமர்ஷியல் ஆக்டாக இருந்தாலும் சரி, நிறைய மூவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நடிச்சுருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு, பேஷன் இது. ஸோ இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எத்தனை வருஷம் அதில் இருக்கிறீங்க நீங்கள்? ப்ரொஃபஷனலாக ஒரு மோர் தென் 7 years. 2013 இருக்கு. 13 இருக்கு. 11 yearsலேருந்து இருக்கேன். பட் ப்ரொஃபஷனலாக சொல்லும்போது 7 years. ஓகே, முதல் கனவே எத்தனையாவது பாடல் அல்லது எத்தனையாவது ப்ரொஜெக்ட் உங்களுக்கு அப்படின்னு ரெடி பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ ஹீரோயின் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாடலில் வந்து நடிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிறீங்க, சினிமா ஃபீல்டில் இருக்கிறீங்க. நான் 17 ஸ்டார்ட் பண்ணேன். பட் ப்ரொஃபஷனலாக ஒரு 2021 தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு more than 5 years இருக்கேன். ஓகே, முதல் கனவு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரமோ பார்க்கும்போது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. ஸோ அந்த ப்ரமோ பார்த்ததுக்கு அப்புறமா இவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உங்களோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய கமர்ஷியலாக நான் பார்த்துருந்தேன், ஒரு ரியாலிட்டியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நடித்ததோட அனுபவம் எப்படி இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே? நாங்கள் ரியல் லைஃப் கப்பல்ஸ். நாங்கள் ஒரு டெலிகிராமில் ஸ்டார்ட் பண்ணது, ஒரு டிவி சிட்டர் சேனலில். அங்கே காதல் ஏற்பட்டு அதே பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு பார்க்குறோம். இன்னும் எனக்கு ஒரு உங்களோட பேச்செல்லாம் பார்க்க ரியலாக லவ்வஸாக இருப்பாங்களோ, அது சரியில்லை தானே கேட்குறேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன். 5 வருஷம் சூப்பர். ஓகே, 2 பேரும் சேர்ந்து எங்கள் 2 பேருக்கும் ஸோ கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது உண்மையாக இருந்தால் ஷூட் பண்ணாங்க. அது ஆக்சுவலி ஷூட்டிங் மாதிரி இருக்குல்ல, உண்மைக்கு செஞ்சோம். ரீல்ஸாக இருந்தாலும் ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிறபடியாக உங்களுக்கு எந்த விஷயங்கள், இப்போ ஒரு பெண்ணாக இருக்கேக்க உங்களுக்கு வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கேக்க இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எதிர்நோக்குவீங்கன்னு கண்டிப்பாக என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் அவ்வளோ வந்ததில்லை. அப்படி ஏன்னா அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்ததும் இல்லை, யாருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் இல்லை. லைக் என் கூட அந்த மாதிரி பேசுறதுக்கும் வாட் எவர் இட் இஸ், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் நான் போனது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பேசுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துருவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான செலிபிரிட்டிஸ் அப்படி அவங்க இப்போ எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. ஸோ நம்மளை பற்றி மற்றவங்க கதைக்காத அளவுக்கு நம்ம சரியாக இருக்கிறது. சரி, முதல் கனவை பற்றி சொல்லுங்கள். முதல் கனவை சோங்கில் வந்து
ஒரு டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பார். ஸோ ஸ்டோரி சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணி ஓகே இதை பண்ணுவோன்னு முடிவு பண்ணோம். ஏன்னா நான் ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் ஒரு எப்பவுமே ஒரு லவ்வபிளான ஒரு இதை தான் பார்த்துட்டேன். இந்த ஸ்டோரியை கேட்டோன்னு எனக்கே டென்ஷன் ஆகிட்டேன். ரீல்ல வந்து அவ்வளோ அழகாக காட்டிட்டு ஸ்டோரி நான் விளங்கல, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டோரி நான் விளங்கல. என்கிட்ட சொன்னால் அவர் சொன்னது எனக்கு எதுவும் விளங்கல. ஓ ஸ்டோரி விளங்கல. அப்புறம் சொன்ன ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ நான் ஃபஸ்ட் டைம் பேசினேன். இது ஆல்ரெடி இவரோட பேசினா ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல கேட்டு டேட்ஸ் இஷ்யூனால பண்ண கிடைக்கல. ஸோ 2 பேரும் பேசிட்டு இருந்தான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இவரோட பேசினேன். எனக்கு அந்த ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. வழக்கமாக வர ஒரு லவ் ஸ்டோரியை விட அந்த ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக கேட்ட பிறகு அப்பயே சொன்னேன் ஸ்டோரி டிஃப்ரெண்டாகவே கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு. ஓகே, டைரக்டர் சார்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு பின்னால் ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா? ரியலான ஸ்டோரியில் ஜெய் பண்ண இவர் டிஆர்எம் சிவாஸ்கரன் வச்சுருந்தார். அதுக்காக ஒரு சோங் ஒன்று சேர்ந்து செய்வோம்னு சொன்னார். இது ஏதாவது ஐடியா பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ நான் ஒரு டைம் தாங்க, நான் ஒரு நாள் நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒரு கால் பண்ணி சொன்னேன். அப்படி அண்ணா ஒரு ஸ்டோரி ஒன்று செய்வாங்க வந்து. அப்போ என்னோட சொல்லிட்டார். அப்போ சரி இந்த விஷுவலில் சொல்ல தொடங்கினேன். அப்போ முதலாவது சீனே ஒரு என்ன சொல்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் அதை சுற்றி போலீஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணுறாங்க. ஆள் உடனே சொன்னார் என்னடா பாட்டே இப்படி கொடூரமாக தான் எடுப்பியாண்டு. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி ஆளுக்கு பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்டா, இது வரைக்கும் அந்த லவ் இதில் விட கொஞ்சம் வித்தியாசம். ப்ரோமோ பார்த்துருந்தேன். ஸோ பார்க்க வந்து இப்போ இன்றைக்கி எங்கள் நாட்டு கலைஞர்கள் வந்து ஒரு லவ் சாங் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது லவ் சாங்காக மட்டும்தான் இருக்குது. ஒரு நல்ல க்யூட்டான ஒரு கப்பிள்ஸை வந்து அழகாக காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அழகாக காட்டிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றன்ற மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரியுமே இல்லை, நீங்கள் சும்மா நம்மளாக கேஷுவலாக தான் எடுத்தீங்க. சரி, ஓகே. இதை வந்து ஏதாச்சும் வேறு மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது? ஒரே நேரத்தில் சிங்களத்துலேயும் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ எதிர்பார்ப்பு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்க சிங்களத்துலேயும் நாங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை அதுக்கப்புறம் இல்லை ஒரே டைம்லேயே எதிர்பார்க்கலாம். ஸோ சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி இந்த பாட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபன்னான விஷயங்கள் நடந்திருக்கு? என்னென்னு சொன்னால் கப்புள்ஸ் வேறு அதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நடிக்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஃபன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஒரே ஒரு சீரியஸ் ஷார்ட் டவுன் மட்டும் இருந்துச்சு வெயில்ல. ஒரு அதுவும் இப்போத ஜஸ்ட் இந்தியத்த வெயில்ல அது ஷூட்டிங்ஸ் நீங்கள் எங்கே எடுத்தீங்க ஷூட்டிங்? அது மெல்லாவில் எடுத்தேன். ஆக வெயிலா இருக்கு, எப்படி எடுத்தீங்க? ஜப்னா பரவாயில்ல அதுக்கு. ஸோ அங்கே அந்த உச்சி வெயில் ஒரு ஷார்ட் ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 hours நாங்கள் அந்த வெயில்ல கூட இருந்தோம். நமக்கு ஷூட்ல நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு சீன் வந்து அதே ஒரு தடவை பார்த்து வரதே இருக்கும். மூஞ்சிக்குள்ள இடிச்சிச்சு, ஃபுல் டேன் ஆகிட்டேன். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டோம். ஓகே, நான் உங்களோட ஃபேஸ்புக் பக்கங்கள் எல்லாமே பார்த்துருந்தேன். ஸோ நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியிலேருந்து நிறைய சப்போர்ட் வருது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மக்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நண்பர்களுக்கு கூட ஓகே பிரகாஷ்க்கு எப்படி நண்பர்கள் நான் பார்த்து கூட பேசுவேன். அதே மாதிரி நண்பர்கள் தான். ஏன்னா உங்களோட ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் நண்பர்கள் தான் அவ்வளோ ஆர்ப்பாட்டம். நண்பர் உதவிகளும் தான் அந்த ஒரு தியேட்டருக்கு மூவி ரிலீஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, மக்கள் எப்படி எதிர்பார்ப்பு விடுறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க. பட் மக்கள் வர்றதுக்கு 4 பேடி பையன் வரும். எங்கள் ஊர் வந்து 4 பேடி. ஸோ 4 பேடி பையன் போட்டிருக்கான்னு சொல்லி வந்தாங்க. வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் கொடுத்து ஷோ பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் போட்டேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட க்ரௌட் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தது. எனக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நம்ம ஒரு ஃபியூச்சர் மூவி போட்டாலும் நமக்கு இந்த அளவு நல்லா ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் வரைக்கும் இதை விட பெஸ்டா செய்யணும். எப்படி மக்கள் வந்து மோஸ்ட்லி இந்தியன் மூவி தான் போவாங்க, இந்தியன் மூவி தான் போவாங்க. அது வளர்க்கப்பட்டது. அண்ட் அவங்களுக்கு பழகிடுச்சு. இந்தியன் சினிமாவையும் இலங்கை சினிமாவையும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்து பழகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ நம்ம படம் போட்டா வருவாங்களா இல்லையான்ற டவுட் நமக்கு எப்பயுமே இருக்கும். பட் இல்லை, அது கன்ஃபார்ம் நல்ல படம் போட்டால் அவங்க வருவாங்கன்ற விஷயம். இப்போ பெரும்பாலும் நான் இந்த இன்டர்வியூ வந்து நிறைய எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாருமே நம் நாட்டு கலைஞர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்கிற விஷயம், அக்கா அதெல்லாம் முந்தி இந்தியன் சினிமாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்காவில் என்ன திரைப்படமோ என்ன பாட்டு எடுத்தாலுமே பார்க்குற அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹீரோயிட்டிங்க சொல்லுங்கள், உங்களோட வலைத்தளங்கள் எல்லாமே பார்த்துருந்தேன். ஸோ மாடலிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாடலாக இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபீல்ட்லேயும் பாதி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு டஃப்பான சாங் அல்லது டஃப்பான மூவி என்னது?
டஃப்னு எதுவும் இல்லை, நான் வர்றது எல்லாமே சேலஞ்சஸ் தானே, செய்கிறது தான். டஃப்னு அப்படி எதுவும் நான் பார்க்கல. ரொம்ப பிடிச்ச ஒரு நீங்கள் நடித்ததுல வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கு நல்லா இருக்கு, நம்மளோட கேரக்டருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் நான் ஃபர்ஸ்ட்டாக செஞ்சு எனக்கு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று செஞ்சேன். ஃபர்ஸ்ட்டாக செஞ்சது என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுனாலயான்னு தெரியல, ஆனால் விஷுவலாக இருக்கட்டும், அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். ஓகே, டைரக்டர் சொல்லிட்டு நேரடியாக போகலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கப்புறமா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருக்கா? நான் ஏற்கனவே ஃபிலிம் செய்திருக்கேன், விலங்கு தரிக்கும் ஒன்று. விலங்கு தரிக்கும், ஓகே. அது ஃபுல்லாக ஷூட்டெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது, இப்போ எடிட் போயிட்டுருக்கு. அது ஒரு மூவி. ஆமாம். ஓகே, குறுந்திரைப்படம் அப்படி ஃபியூச்சர் ஃபிலிம். ஓகே, நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு குறுந்திரைப்படத்தை ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். அதுவும் மக்களோட சப்போர்ட்டு தான் நாங்கள் அந்த விஷயங்களை செய்வோம். ஸோ எங்களுடைய முதல் கனவே இருந்தாலும் சரி, இவங்களோட அடுத்த ப்ரொஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மக்களுடைய சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு தேவை அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த மூவியில் வந்து இவங்களை வந்து நீங்கள் எப்படி கண்டாக்ட் பண்ணீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி யோசிச்சிட்டீங்க, இதுக்கு யாரா செட் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, எப்படி பிடிச்சிங்க? தேடிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆடியன்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்கவே ரியல் கப்பல் ஃபீல் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஒரு அப்பதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு, ரியலா இருப்பாங்களா கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அதுக்காக தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், லவ் ஸ்டேக் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இப்போ அதில் இருந்து தான் ஓகே, ஏற்கனவே அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் அரசு தேடிட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூ பார்த்து தான் அதில் கூட கண்டக்ட் பண்ணேன். ஸோ சொன்னதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஓகே நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட முதல் கனவே அது சம்மந்தமாக ஏதாச்சும் சொல்லுங்கள். அவுட் நல்லா வந்துருக்கு, நீ ஆடியன்ஸும் சொல்லணும் இந்த மாதிரி மக்கள் நீங்கள் பார்க்கணும். எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? 13ஆம் தேதி, 4 மாதம் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டை பாருங்கள். இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேரையும் வச்சு இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்? இனி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? செய்வோம் கண்டிப்பாக. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இவர் வந்து உங்களோட லைஃபுக்கு வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருக்க வேணும். ஸோ இந்த சினிமா ஃபீல்டுக்கு அவர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஏன்னா நம்மள அந்த சீரீஸுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரெகக்னேஷன் வந்து ஃபேஸ் ரெகக்னைஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷூட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சி. ஸோ அதே டைமில் இவரும் என் கூடவே இருந்தார் அண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். அந்த சப்போர்ட் இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் ஃபீல்டில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ முதல் கனவை ப்ரோமோ பார்க்க எனக்கே சாதுவாக கவலையாக இருந்தது. ஒரு ரியல் கப்பல்ஸை வந்து ஒரு கவலையான ஒரு விஷயத்தை காட்டிட்டாங்களேன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அது அந்த பாட்டில் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டுக்கு நடித்ததுக்கு அப்புறமா ஸோ போஸ்டர் எல்லாமே அவங்க பேஜில் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்காலேருந்து என்ன ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை சொன்னாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னார் போஸ்டர். அண்ட் ஏன் நீ ஃபர்ஸ்ட்டாக கிடைக்கிறது ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏன் இது கலர் அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்லலை. பாட்டு ரிலீஸ் ஆக பாருங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, நான் கூட நான் வந்து அந்த ஸ்டோரியும் மெயின் பண்ணலை. நான் ஏதோ சும்மா நம்மள அவங்களுக்குள்ள ஏதாச்சும் கவலை இருக்குல்ல வந்து அவ்வளவு பிளாக் அண்ட் ஒயிட்டா அவங்களோட லைஃப் இருக்கோ, இவர் வந்து வெளிச்சம் கொடுக்குறாரு அப்படின்னு நான் யோசிக்கிட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு அந்த போஸ்டர் இருக்குன்னுக்கு அது ரொம்பவே சந்தோஷமானது. ஏன்னா அவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டாங்க. நான் கூட ஏதோ இதெல்லாம் யோசிச்சேன். சம்டைம் அவங்களுக்கு எது பிரச்சனையா, இவர் வந்து அந்த லைஃப் அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். நார்மலாக தான் போஸ்டர் செய்யணும்னு பார்த்தேன். ஓகே, போஸ்டர்லேயே கொஞ்சம் வித்தியாசம் செய்யணும். அப்புறம் அவர் சிவாசகரன் அவரும் ஐடியா சொன்னார், டிஆர்என் சொன்னால் அப்போ 2 ஐடியா போட்டு தான் அதை பிளான் பண்ணேன். ஸோ உங்கள் 2 பேருக்குமே ஃபியூச்சரில் இதான் ஃபீல்டா? இல்லை, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்ட் டைம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்குன்னு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முதல் கனவு டீமோட நான் நிறைய விஷயங்கள் காய்ச்சினா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு அவார்டு ஒன்று நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த அவார்ட் பற்றி சொல்லுங்கள். எத்தனை கால ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிச்சு? அப்படி இல்லை, அது ஒரே நாள் 2 அவார்ட் கிடைச்சு. ஓகே, ஒன்று டிஜிட்டல் அவார்டு, ஒன்று ஃபேவரட் ஆக்டரும் அண்ட் பேஸ் அவார்டு கிடைச்சி அப்கமிங் ஆக்டரும். ஸோ ரெண்டும் ஒரே நாள் கிடைச்சது சந்தோஷம். இல்லை, நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு விஷயங்களுக்காக கண்டிப்பாக இயங்குவோம். ஒரு திரையில தெரியும் நம்ம முதல்ல இயங்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவார்டெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதெல்லாம் கிடைக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இதை விட நம்ம நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக அவார்டு வந்து மண்டே கிஃப்ட்ஸை கொடுக்குறது நம்ம பிடிச்சது, இதை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு பிடிக்குது. ஸோ அதுதான் லைஃபை இதில் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு அவார்ட் கொடுக்கும்பொழுது அது தலைக்கெடுக்கிறது இல்லை, பட் அது நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும்.
பூஸ்டாக இருக்குது நிச்சயமா. இனி வர்ற காலங்களில் உங்கள் 2 பேரையும் நிறைய இடங்களில் பார்க்கலாமா? அதாவது சினிமாவாக இருந்தாலும் சரி, பாட்டுகள் அதில் எல்லாத்தையுமே பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? வெளியிலேருந்து வருதா? ஒரு அவுட்புட்டும் வெளியில் போக நிறைய சப்போர்ட், நிறைய வாய்ப்புகள் வருதா? ஆமா கண்டிப்பா வருது. இப்ப அதனால தானே இவரும் நம்மள எடுத்தாரு இந்த ப்ராஜெக்ட். முதல் கனவைக்கு பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஸோ பாடலில் வந்து போஸ்டர் வாக்கிக்கே அவ்வளோ கன்வியூஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்களாகிய உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு தேவை அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த டீமோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, லிரிக்ஸ் அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் மியூசிக் வந்து பூவன் மதிசன் மியூசிக், எடிட் வந்து செல்வராஜ் தனுசன், இந்த மாதிரி கேமரா வந்து அருள் செல்வம், கேமரா ஒர்க்கும் நல்லா இருக்குது, விசுவல் நல்லா இருக்குது. ஸோ இந்த டீம் வந்து ஒற்றுமையாக இருந்தீங்களா? எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க, நான் நடிக்க மாட்டேன்றாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு செய்ய மாட்டேன். நடிப்புன்ற விஷயத்தில் எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஏன்னா பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தது. இப்போ நான் நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய. அப்போ அதில் நல்லா நடிப்பாங்கன்னு சொல்கிற அளவில் ஒரு ஆட்களுக்குள்ள வேறு ஒரு ஆள் இருக்கிற வேறு மட்டும் இல்லை, விவசாயம் கூட நல்லா அடிச்சிருந்தேன். ஏன்டா ஒரு ஆடிஷன் நல்லா அடிக்க தான் நான் இப்போ எனக்கு நான் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அது விசுவலாக கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதில் பர்ஃபெக்டாக வந்துருக்குது இந்த அவுட். நிச்சயமா இன்றைக்கி நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு வந்து இந்த டிஆர்எம் பிக்சர் போன்ற நிறுவனங்கள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஒரு படைப்புகளையும் வந்து மென்மேலும் வளர்றதுக்காங்க. அந்த டிஆர்எம் பிக்சர் பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்கள். எனக்கு நான் நிறைய டிஆர்எம் பிக்சர் வந்து இன்றைக்கி நிறைய பாடுகள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட வலைத்தளங்களில் ரிலீஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த விஷயங்களை பற்றி ஏதாவது வெனவெட்டு படத்துக்கு பிறகு தெரியும், அது பிறகு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்போ அந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவன் என்னடா ஓகே அவங்களோட மூவெல்லாம் நல்லா இருக்குது, இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்டா எல்லாருமே இப்போ ஒரு பாட்டு செய்கிறாண்டா ஒரு ப்ரொடியூசர்டா ஒரு காசை கொடுத்துட்டு பேச விட்டுருவாங்க. ஆனால் ஒரு போஸ்டர் ஒர்க்காக இருக்கட்டும், அதில் இருந்து என்னென்ன செய்கிறீங்கன்ற அப்டேட்டுகளை கொஞ்சம் அடிக்கடி கேட்டு சிலவில் கரைச்சலும் கொடுப்பாங்க அந்தளவுக்கு. அப்போ அந்தளவுக்கு அப்போ தான் செய்யணும். ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தால் ஒரு பாட்டுன ஒர்க், ஒரு சாங்கோட ஒர்க், இல்லாட்டி ஒரு படத்தின ஒர்க் என்ன மாதிரி அப்டேட்டில் போய் கொண்டிருக்கு. ஏன்டா அப்படியே மற்ற ஒரு ப்ரொடியூசர் ஆக்கலாம் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா ஒரு ப்ரொமோஷனில் இருந்து எல்லாமே எடுத்து செய்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தில் அவங்கள நிச்சயமா டிஆர்எம் பிக்சர் நிறுவனம் வந்து ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மூவியை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து பெஸ்ட்டாக செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நிகழ்ச்சி சார்பாக நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கேர்ளாக இந்த பாட்டு இல்லை, எந்த இதில் நடிக்கையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்க்கலாம் ஒரு பதற்றம் இருக்குது, பெரும்பாலான கேர்ள்ஸுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ப்ராஜெக்ட் செய்யும் போது அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பயம் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன். அதுதானே ஆமா. ஸோ எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவோம்ல, ஸோ அந்த பயம் வராது. ஸோ எனக்கு ஒரு இதுவுமே இல்லை. சரி, உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன முதல் கனவை சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் இருக்கும், ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள், இந்த பாட்டை பாருங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்கள். இந்த பாட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான் எப்பயுமே தேவை. ஸோ பாட்டை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அந்த ஹீரோ சார் ஏதாச்சும் சொல்லுங்கள். இது முன்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நான் தனியாக சிங்கிளாக பண்ணியிருக்கேன். பட் ஒரு பாட்டு வந்து சிங்கிள் மேன் தமிழ் ஒரே டைம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிளத்தில் பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுல சிங்கிளத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு சிங்கிளத்தில் ஃபர்ஸ்ட் டைம். இது உங்களுக்கு நீங்கள் முதலே பண்ணியிருக்கீங்க? சிங்கிளத்தில் பண்ணிருக்கோம், பட் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். 2 பேரும் சேர்ந்து பண்ணேன். ஸோ நம்ம வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களை மட்டும்தான் தெரியும். பின்னால் இருக்கிற கலைஞர்கள் வந்து மறைஞ்சிருவாங்க, அதை யாருமே கண்டுக்கிறதும் இல்லை, யாருமே சொல்கிறதும் இல்லை. ஸோ உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ் அண்ட் டிரெக்டர்னு எல்லாத்தையும் தெரிய வரும், எல்லாம் தெரியும். ஆனால் பின்னாடி டிஓபி அண்ட் எடிட்டர், கலரிஸ்ட், அப்புறம் அது இல்லாமல் அசிஸ்டன்ட் டிரெக்டர், மெயின் அசிஸ்டன்ட் டிரெக்டர் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம மேக்கப், லைட்ஸ் மேன், எல்லாரும் யாருமே இல்லாமல் ஒரு படம் வராது, ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றும் வராது. ஸோ வெறும் ஆக்டர், ஆக்ட்ரஸோ டிரெக்டரால் மட்டும் முடியாது. கண்டிப்பாக பின்னாடி இவ்வளோ டீம் வேணும். அவங்க எல்லாரும் வந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்தாலும் நம்மளால் நிறைய பேர் தெரியுது. ஸோ அவங்களோட உழைப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் இந்த வெற்றி வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகும்.
இந்த பாட்டு வந்து சிங்களம் அண்ட் தமிழ் மொழியில் வருது. ஸோ சிங்கள மக்களோட சப்போர்ட்டும் இருக்கும், தமிழ் மக்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருங்க. அவங்களோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, டைரக்டர் சரிடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களுக்காக இப்போ அடுத்த இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்டோமேன்னு சொன்னால், ஆமாம் இவங்களெல்லாம் நடிக்கிறாங்களே, அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதுக்கு தேடுற அளவுக்கு நம்ம ஒரு சில பேர் வளர்ந்துருக்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு மக்களாகிய மக்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு, இப்படியான அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் லக்ஷனா.